அன்புள்ளம் கொண்ட விஆஸ்டோ டிவி நேயர்களே வணக்கம். திருவரங்கம் ஸ்ரீ ரங்கநாத துணையுடனும் பழனி ஸ்ரீ பாலதந்தாயுதபாணி அவர்களுடனும் நான் உங்கள் ஜோதிடர் வெங்கடேஸ்வரன். இப்ப நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா ஜூலை மாத பலன்களை பத்தி பார்க்க போறோம். பலன்களை பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி எந்தெந்த கிரகங்கள் எங்கெங்க இருக்கு, எப்பப்ப பயிற்சி ஆகுது அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் பார்ப்போம். சூரிய பகவானானவர் மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு ஜூலை 17ஆம் தேதிக்கு பின் மாறுறார். செவ்வாய் பகவானானவர் ரிஷபத்திலே அப்படியே இருக்கார். ஆகஸ்ட் 1ஆம் தேதி எங்க மாறுறாரு, மிதுனத்துக்கு மாறுறாரு. அப்ப ஆகஸ்ட்ங்கும் போது அடுத்த மாத பலன்கள்ல போயிடலாம். சரிங்களா? அதே மாதிரி புதன் பகவானானவர் ஜூலை 2ஆம் தேதி வக்ரமாயி கடகத்துல இருந்து வக்ரமாயி மிதுனத்துக்கு போறார். எப்ப? ஜூலை 13ஆம் தேதிக்கு பின். அதுக்கப்புறம் திரும்பவும் வக்ர நிவர்த்தி ஆகிறார். எப்பன்னா ஜூலை 23ஆம் தேதி. சோ வக்ர நிலையிலே கடகத்திலையும் இருக்காரு, வக்ர நிலையிலே புதன் ஆட்சி பெற்று மிதுனத்திலையும் இருக்காரு, வக்ர நிவர்த்தியும் ஆகிறார். 3 நிலைகள்ல இந்த காலகட்டத்துல இருக்காரு. அடுத்தது குரு பகவானானவர் அதே கடக ராசியில இருக்கார். சுக்கிர பகவானானவர் ஜூலை 4ஆம் தேதியே பயிற்சி ஆகிறார் சிம்மத்துக்கு. சோ சுக்கிர பகவானானவர் கேதுவோட இணைகிறார். அப்ப இந்த மாதம் எந்த மாதிரியான மாற்றங்கள் சுகபோக வாழ்க்கையில இருக்க போகுது அப்படிங்கிறத பார்ப்போம். முக்கியமா அதுதான். சனி பகவானானவர் எப்பவும் போல மீனத்திலையும், ராகு பகவானானவர் கும்பத்திலையும், கேது பகவானானவர் சிம்மத்திலையும் இருக்கார். இது இந்த காலகட்டத்துல இந்த ஜூலை மாதத்துல இருக்கக்கூடிய கிரக சஞ்சாரங்கள். இதனால பொதுவா என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தா, வாகனங்கள்ல இப்ப நம்ம கூட பார்த்தோம், போக்குவரத்துல நிறைய கொண்டு வந்திருக்காங்க தமிழக அரசு அப்படிங்கிற மாதிரி நிறைய பார்த்தோம். அதிலே ஏதாவது குறை ஏற்படும். அந்த குறை வெளியில வரும். ஜூலை 4க்கு அப்புறம் இதெல்லாம் பார்ப்பீங்க. காது கொடுத்து கேட்கலாம். நியூஸ்லயே நம்மலாம் பார்க்கலாம். வாகனங்கள்ல இந்த மாதிரி நடந்துச்சு, ஃப்ராட் நடந்திருக்கு, ஏமாத்திட்டாங்க, ஓட்ட வாகனத்தை பழைய வாகனத்தை மறுசீர் பண்ணி கொண்டு வந்துட்டாங்க. வேணா சுக்கிரன் கேதுவோட இணையுது. அப்ப பழச புதுசு மாதிரி பெயிண்ட் அடிச்சு கொண்டு வந்தாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குமே ஒழிய எதுவுமே புதுசா இருக்காது. அந்த மாதிரி உள்ள அமைப்புகள் வாகன ரீதியா இது நடக்கும். அதே மாதிரி கோல்டு ரிலேட்டடா, ஜுவல்ஸ் ரிலேட்டடா உள்ள விஷயங்கள் நிறைய பாதிக்கப்படும். குறிப்பா இந்த துணி சம்பந்தப்பட்ட இடங்கள் வேலையாய் இருக்கும்ல, ஆடம்பரமா காமிக்கிற விஷயங்கள்லாம் அரசாங்கம் இந்த நேரத்துல எதிராக செயல்படும். அவங்களுக்கு எந்த ஸ்கீமும் கிடைக்காது அப்படிங்கிற மாதிரி கொண்டு வருவாங்க அப்படிங்கிறத சொல்லலாம். இது பொதுவா பிசினஸ் ரிலேட்டடா. இப்ப 12 ராசிகளுக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத வாங்க பார்ப்போம். கடகராசி அன்பர்களே, ராசியிலே குரு பகவான் உச்சம் அப்படின்னு எல்லாரும் நினைப்பீங்க. ஆனா முக்கியமான ஒரு விஷயத்த மறந்துடாதீங்க. ராசியில குரு அஸ்தமனமாக போறார். எந்த அளவுக்கு பிளஸ்ஸா சொன்னோமோ அந்த அளவுக்கு மைனஸ் நடக்கும் இந்த மாசம். எந்த ஜோதிடர் வேணாலும் பிளஸ்ஸா சொல்லிக்கிட்டோம். இந்த ஜோதிடர் பிளஸ்ஸா சொல்ல மாட்டேன். 40 வயதை கடந்த எந்த கடகராசிதாராக இருந்தாலும் ரொம்ப 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 எச்சரிக்கையா இருக்கணும், கவனமா இருக்கணும். ஏன்னா இந்த பயமுறுத்துற அப்படின்னு நீங்களாம் நீ கேட்கலாம். பிராக்டிக்கலா பேசுறேன். குரு உயிரோட இருக்கணும்னா குருவோட உதவி வேணும். மரியாதையோட இருக்கணும்னா குருவோட உதவி வேணும். நெகட்டிவா நடக்கணும்னா சனியோட உதவி வேணும். நான் நெகட்டிவா இன்னது அப்படின்னு சொல்ல விரும்பல. சரிங்களா? பாதுகாப்பா இருக்கணும்னா செவ்வாயோட உதவி வேணும். சோ ஒவ்வொரு கிரகத்தோட உதவியால தான் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். குரு சூரியனால் அஸ்தமிக்கப்படுவது. சூரியன் யார் உங்களுக்கு? 2ஆம் அதிபதி. உங்க வார்த்தையாலே உங்க மரியாதை போகும், உங்க வார்த்தையாலே உங்க கௌரவம் போகும், உங்க வார்த்தையாலே உங்களோட பாசிட்டிவ் எனர்ஜிஸ் போயிடும் அப்படிங்கிறத சொல்லலாம். 2ஆம் இடத்துல இருக்கிற கேது இந்த நேரத்துல ரொம்ப தப்பான இது பண்ணும். முடிஞ்ச அளவுக்கு அமைதியா இருங்க. எவ்வளவு அமைதியா இருக்க முடியுமோ அவ்வளவு அமைதியா இருக்கிறது இந்த காலகட்டத்துல சிறப்பு. என்னைக்கோ பேசின வார்த்தைகள் இன்னைக்கு பிரச்சனையா வரும். எப்பயோ பேசியிருப்போம், ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி பேசியிருப்போம், அதை இன்னைக்கு பாயிண்ட் பண்ணிக்கிட்டு பேசுவாங்க. சோ கடகராசி அன்பர்கள் முடிஞ்ச அளவுக்கு வாயை இறுக்கி மூடுறது இந்த காலகட்டத்துல சிறப்பு. காரணம்னா 2ஆம் இடத்தில் கேது. எந்த அளவுக்கு அமைதியா இருக்கமோ அந்த அளவுக்கு நம்ம லைஃப் நல்லா இருக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம். ஏன்னா கேது 2ஆம் இடத்தில் வெட்டி பேச்சு, வெட்டி விடுற பேச்சு, ஒரு டாபிக்கே அப்படியே கட் பண்ணி விடணும். அதுவும் இப்ப குரு அஸ்தமனமாக அந்த கட் பண்ணி விடுறதுனால அசிங்கமானம் ஏற்படும் அப்படிங்கிறத சொல்லலாம். தந்தைக்கு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். ராசியில் சூரியனும், ராசிக்கு 9ஆம் அதிபதி அப்படின்னு சொல்ல குரு அஸ்தமனமும் ஆவது தந்தைக்கு இல்ல தந்தை வழி சொந்தங்களுக்கு
ஏதாவது ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும். இல்ல பெரும் பணம் உங்களுக்கே செலவாகும். எதையாவது நம்பி ஏமாறுவீங்க. தயவு செஞ்சு இந்த காலகட்டத்துல இம்போர்ட், எக்ஸ்போர்ட் அப்படி இப்படின்னு நினைச்சு எதுலயும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க. ஒரு மாசம் போகட்டும், இந்த ஆடி போயிரட்டும் அப்படின்னே சொல்லலாம். ஜூலை 5ஆம் தேதியில இருந்து சிம்பிளா சொல்லணும்னா இது அதாவது 5 தேதியில இருந்தே ஆரம்பிச்சிருச்சு அதுக்கு உண்டான வேலைகள் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். எந்த ஒரு இதுலயும் ரிஸ்க் எடுக்க வேண்டாம் அப்படிங்கிறது தான் என்னோட கருத்து. அதுக்கு மேல உங்களோட சுய விருப்பம் அப்படிங்கிறத சொல்லலாம். சரிங்களா? அதே மாதிரி சனியோட அமைப்பும் சாதகமா இல்லை, பாதகமா தான் இருக்கு. 9ல இருந்து குரு அஸ்தமனப்படுத்தி முழுக்க முழுக்க அது தந்தைக்கு தான் பாதிப்பு, ஆசான்களுக்கு பாதிப்பு, குருமார்களுக்கு பாதிப்பு, உங்களுக்கு சொல்லித்தர ஆசிரியர்களுக்கு தான் பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத சொல்லலாம். அதே மாதிரி உங்களுடைய மேற்படிப்பும் இந்த காலகட்டத்துல தான் கெட்டு போகும். டிகிரி டிகிரி சம்பந்தப்பட்ட படிப்பு படிக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டத்துல தான் தவறான பாதை கட்டி தவறான வழியில போறதெல்லாம் காமிக்கும். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் கவனமா பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு அப்படிங்கிறத சொல்லலாம். 3 12ஆம் அதிபதி வக்ரமாவது ஒரு நல்ல விஷயம். 12ஆம் அதிபதி வக்ரமாவது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். செலவுகள் கட்டுக்குள் அடங்கும். நீங்க பண்ண வேண்டிய செலவை யாரோ ஒருத்தர் பண்ணிடுவாரு அப்படிங்கிறத சொல்லலாம். கடகராசிக்கு உண்மையிலே இந்த ஜூலை மாதம் பலன் ரொம்ப பத்தாம இருக்கு. கொஞ்சம் கவனமா இருங்க அப்படிங்கிறத நான் சொல்றேன். சரிங்களா? இதுதானா, இப்படிதானா, அப்படிதானா யோசிக்கவே வேண்டாம். நெகட்டிவ் இருக்கும். சரியா? என்னடா இவ்வளோ நெகட்டிவா பேசுறேன்னு நினைக்க வேண்டாம். வாங்க நட்சத்திர ரீதியான பலன்களை பார்ப்போம். புனர்பூச நட்சத்திரக்காரர்கள். இதே புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு மிதுன ராசியில சூப்பரா பேசியிருப்பேன். உங்களுக்கு இப்ப சூப்பரா பேச முடியாது. உங்க ராசியிலே குரு அஸ்தமனம் ஆகுறாரு. உடம்ப கவனமா பார்த்துக்கணும். உடம்புக்கு மட்டும் முக்கியத்துவம், வேற எதுக்குமே முக்கியத்துவம் கொடுக்க வேண்டாம். ராசிக்கு 2ஆம் இடத்துல கேது. வாயாலே நிறைய பிரச்சனை வரும். வாயே துறக்காதீங்க புனர்பூச நட்சத்திரக்காரர்கள். டாக்டர்ஸால பிரச்சனை வரும். ஏன்னா கேது ஆதிக்கத்துல உள்ளவங்க டாக்டர்ஸால பிரச்சனை வரும். டைலரால பிரச்சனை வரும். இல்ல டைலரோட போய் சண்டை போட்டுட்டு இருப்பீங்க. நர்ஸுக்கு படிச்சவங்களோட சண்டை போட்டுருவீங்க. இல்லாட்டி யாராவது புத்தி சுவாதனம் இழந்திருப்பாங்க. அவங்க புத்தி சுவாதனம் இழந்தவங்கன்னே தெரியாம நீங்க போய் சண்டை போட்டு பைத்தியம்னு பேர் எடுப்பீங்க. ஸோ யாருக்கிட்ட சண்டை போடுறோங்கிறது முக்கியம். நம்ம உயிரை காப்பாத்துறவங்கள்ட்ட சண்டை போடுவீங்க. உங்க துணியை தைக்கிறவர்கிட்ட சண்டை போட போறீங்க. இல்ல அவனே பாவம் ஏதோ ஒரு சூழ்நிலையில ஆயிட்டான், அவங்கிட்ட போய் சண்டை போட்டுட்டு இருப்பீங்க. ஸோ இவங்கள்ட்ட எல்லாம் அவாய்ட் பண்ணிக்கங்க. அதே மாதிரி இந்த மாசம் முடிகிற வரையும் போர்ஸ் சம்பந்தப்பட்ட விஷயத்த யோசிக்காதீங்க. ஏன் ஆணி 15 தேதி இருக்கிய ஜூலை 15 வரையும் ஆணி கடைசி இருக்கு. இந்த நேரத்துல நான் போர் போடக்கூடாதா அப்படி இப்படி நிறைய பேர் கேட்பீங்க. தயவு செஞ்சு இந்த நேரத்துல அதை தொடாதீங்க. குரு அஸ்தமனம் ஆகும் போதுல சூரியன் கேது கிட்ட நெருங்கி வரும்போதெல்லாம் அதை பண்ணக்கூடாது. பண்ணா அதுதான் பெரிய வினையிலே, அதாவது சம்பந்தமே இல்லாத விளைவுகளை ஏற்படுத்திடும். நான் எதுவும் நெகட்டிவா இன்னைக்கு பேச விரும்பல. விளைவுகள்ங்கும் போதே புரிஞ்சுக்கணும். ஏதோ ஒண்ணு தப்பாங்கக்குள்ள நடக்கும். அதுக்கு நீங்க காரணமாயிருவீங்க அப்படிங்கிறது காரணம் இருக்கும். புனர்பூச நட்சத்திரக்காரர்கள் காரணமாயிருவீங்க அப்படிங்கிறது இருக்கும். சரிங்களா? தொழில், வியாபாரம் இதெல்லாம் நல்லா இருக்கும். கடன் வாங்கி தான் எல்லாத்தையும் பண்ற மாதிரி இருக்கும். உங்களுக்கு இந்த காலகட்டம் முன்னையும் போக முடியாது, பின்னையும் போக முடியாதுங்கிறது தான் உண்மை. சரிங்களா? அடுத்தது பூச நட்சத்திரக்காரர்கள். உச்சகுருவோட பார்வையில இருக்கீங்க, தப்பிச்சிட்டீங்க. எவ்வளவோ தப்பிச்சிட்டீங்க. மத்த புனர்பூசத்தை கம்பேர் பண்ணும்போது நீங்க எவ்வளவோ தப்பிச்சிட்டீங்க. வாழ்க்கைனா சில அடிகள் விழத்தான் செய்யும் அப்படிங்கிற அமைப்பு மட்டும்தான் நடக்கும். அதாவது பிரச்சனை, மாட்டிக்கிட்டேன், காப்பாத்த ஒருத்தர் வந்தாரு, எந்திரிச்சு போயிட்டேன். அப்புறம் இன்னொரு பிரச்சனை வந்துச்சு, காப்பாத்த வந்தாங்க, தப்பிச்சிட்டேன் அப்படிங்கிற மாதிரியே லூப்பிங்ல போயிட்டு இருக்கோம். ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணி எந்திரிச்சு போயிட்டு இருக்கீங்க. ஸோ இது உங்களுக்கு பயப்படக்கூடிய அமைப்பு இல்லை. 2ஆம் இடத்தில் இருக்கும் கேது மட்டும்தான் பிரச்சனையே. வாயால பிரச்சனை, பேசுறதுனால பிரச்சனை, டாக்டர்ஸால பிரச்சனை, நர்ஸுங்களால பிரச்சனை, மெடிசின் சம்பந்தப்பட்ட அமைப்புல உள்ள அனைவர்களாலும், ஏன்னா கேதுதான் மெடிசின். அந்த கெமிக்கல் ஃபுல்லா கேது. உயிரை காக்கும் கெமிக்கல் கேது, உயிரை எடுக்கும் கெமிக்கல் ராகு. இந்த நேரத்துல ராகு உங்களுக்கு கொடுக்கும், உயிரை எடுக்கிற கெமிக்கல் உங்களுக்கு கொடுக்கும். நீ பயப்படாத, அவனை கொன்னாது நான் வாங்கிட்டு வந்துடுறேன் அப்படிங்கிற மாதிரி அமைப்பு இருக்கும். உயிரை காக்கும் கெமிக்கல் கேது. சிம்பிளா சொல்றேன்,
மெடிக்கல்ல போய் வாங்குற அத்தனை மெடிசின்ஸும் கேது. உரக்கடையில போய் வாங்குற அத்தனை மெடிசின்ஸும் ராகு. ஏன்னா அதை மனுஷன் சாப்பிட்டா போயிடும். அப்போ உரக்கடையில இருக்கிறவங்களுக்கு இந்த நேரத்துல பூச நட்சத்திரக்காரர்களுக்கு சிறப்பா இருக்கும். அதே பூச நட்சத்திரக்காரர்கள் மெடிக்கல்ல இருந்தா நல்லா இருக்காது அப்படிங்கிறத சொல்லலாம். ஸோ இந்த அமைப்பு தான். இதை மட்டும் கொஞ்சம் கவனமா பார்த்துக்கங்க. மற்றபடி எந்த குறையும் இல்லை. ஃபேமிலியில சந்தோஷம் அதிகமா இருக்கும். கணவனாக இருக்கும் பட்சத்தில் மனைவி இருக்கு. ஆண்கள் இந்த வீடியோவை பார்த்தா மனைவிக்கு வருமானம் உண்டு. பெண்கள் இந்த வீடியோவை பார்த்தா கணவருக்கு வருமானம் உண்டு. எல்லாமே சிறப்பான அமைப்பு அப்படிங்கிறத சொல்லலாம். உங்களுக்கு இளமைய சகோதரர்களை மட்டும் கொஞ்சம் கவனமா பார்த்துக்கோங்க. அதே மாதிரி மருத்துவமனையில கொஞ்சம் எச்சரிக்கையுடன் இருங்க பூச நட்சத்திரக்காரர்கள். ஏன்னா மருத்துவமனையில ஏதாவது ஒரு பாதிப்புகள் சங்கடப்படுற மாதிரி உள்ள சூழ்நிலைகள் இந்த மாசத்துல நடக்கலாம். அதெல்லாம் கொஞ்சம் சரி பண்ணிக்கோங்க. சரிங்களா? அடுத்தது ஆயில்ய நட்சத்திரக்காரர்கள். ஆயில்ய நட்சத்திரக்காரர்கள் பொறுத்தவரையும் போராட்டமா இருக்கும். வாழ்க்கை இனமைதான் நமக்கு புரிய போகுதுங்கிற உண்மையான புரிதலை புரிஞ்சுக்க போறீங்க. தாயாரோட உடல்நிலை பாதிப்பு, மனைவியின் உடல்நிலை பாதிப்பு, இன்னும் சொல்லப்போனா 7ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய சனி 9ல் அமர்ந்து உச்ச குருவோட பார்வையில இருந்தாலும் அந்த அஸ்தமனமானதுனால எதிர்பார்க்காத திருப்பங்கள் மனைவி விஷயத்துல நடக்கும். சுத்தமா அவங்க பக்கத்துலயே உங்களால போக முடியாதுங்கிற அமைப்பு இருக்கும். தாயிடமும் மனைவியிடமும் தொழிலையும் இந்த மூணையும் இந்த நேரத்துல பேலன்ஸ் பண்ண முடியாம கஷ்டப்படுறவங்களா இருப்பீங்க நீங்க. என்னடா இல்லாட்டி வீடு கட்டி ஆரம்பிச்சிருப்பாங்க. வீட்டையும் குடும்பத்தையும் தொழிலையும் பார்க்க முடியல. தாயையும் மனைவியும் தொழிலையும் பார்க்க முடியல. 4, 7, 10 இது 3 லாக் ஆகும். 4ஆம் அதிபதி சுக்கிரன் கேதுவோட, 7ஆம் அதிபதி 9ல் இருந்தாலும் அஷ்டமன குருவோட பார்வையில, 10ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் 11ல இருந்தாலும் அதை பேலன்ஸ் பண்ண முடியாது. 11ல தான் இருக்காரு. பாசிட்டிவான இடத்துல தான் இருக்காரு. இல்லைன்னே சொல்லல. ஆனா அவங்களால பேலன்ஸ் பண்ண முடியாது. ஸோ ரொம்ப ரொம்ப கவனம் தேவை. இது ஒன்னு இல்லாட்டி ஒன்னு எடுத்துருவேன் அப்படிங்கிற அமைப்புல இருக்கு. குடும்ப உறவினர்கள், குறிப்பா குடும்பம், உங்க குடும்பம், தாய், தந்தை, மனைவி, குழந்தை எல்லாத்தையும் கொஞ்சம் கவனமா பார்த்துக்கோங்க. ஆயில்ய நட்சத்திரக்காரர்கள் பயமுறுத்துற மாதிரி தான் இருக்கே. கோச்சாரம் இப்படி. ஜனனகால ஜாதகம் உங்க கையில இருக்கு. அதை உங்க குடும்ப ஜோதிடர்கிட்ட போய் பார்த்துக்கிறது சிறப்பு அப்படிங்கிறத சொல்லுவேன். சரிங்களா? மற்றபடி எந்த ஒரு பாதிப்பும் இல்லை. எல்லாம் நல்லா இருக்கு அப்படிங்கிறத சொல்லுவேன். சரியா? வீடியோ இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறதுனால லைக்ஸ் பண்றவங்க ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வேற எதுவும் ஜோதிட ஆலோசனைக்கு கீழே உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்க. நன்றி.